இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். முருகன் பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகன் பெருமான் காலையில் ஆடி கோலத்தில் மாலையில் ராஜ அலங்காரத்தில் காட்சி தருவார். சோட்டனிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்தில் சரஸ்வதி, லட்சுமி, பார்வதின்னு 3 விதமான காட்சி தருவா. அந்த வகையில் தற்போது நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய அன்னை மதுரை மீனாட்சி அம்மன் மட்டும் மொத்தம் 8 விதமான அலங்காரத்தில் ஒரே நாளில் காட்சியளிக்கக்கூடிய தெய்வங்க. இங்கு சக்தி இல்லையேன் சிவம் இல்லைன்னு சிவனே உணர்ந்திருந்த போதும் சக்தி தலங்களில் விளங்கக்கூடிய ஊர்களில் சிவனின் ஆட்சியே நடக்கும். ஆனால் மதுரையில் அன்னையின் கையை ஓங்கி நிற்க காரணம் என்ன? இந்த மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சியின் அதிசயம் என்ன? கருவறையில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் என்ன? ஒரே நாளில் 8 விதமான அலங்காரத்தையும் தரிசித்தா என்ன மாதிரியான புண்ணிய பலன் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையின் அன்னையின் கையை ஓங்கி இருக்குன்னு எல்லோருக்கும் தெரியும். மதுரையின் அரசியாய் விளங்கக்கூடிய மீனாட்சி ஆட்சியை நடத்துகிறா. இங்கே அன்னை பார்த்தீங்கன்னா முதல்ல மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்த பின்னரே சுந்தரேஸ்வரருக்கு செய்வது வழக்கம். பக்தர்களுக்கு அன்னையை வணங்கிய பின்னரே அப்பனை வணங்கி வராங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பல அதிசயங்கள் இருக்குது. இங்கு மதுரை மீனாட்சி அன்னை மட்டும் தினமும் 8 விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறார். இது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு தனி சிறப்பு தாங்க. அவை திருவனந்தாள் பள்ளியறையில் மகா சேஷ்டிசியாகவும் விரத சந்தியில் பாலாவாகவும் 6 to 8 நாளிகை வரையில் புவனேஸ்வரியாகவும் 12 to 15 நாளிகை வரையில் கௌரியாகவும் மத்தியானத்தில் சியாமலா தேவியாகவும் சாயிரச்சில மாதங்கியாகவும் அத்த ஜாமத்தில் பஞ்சதிசியாகவும் பள்ளியறை போகையில் சேஷ்டசின்னு அன்னைக்கு இங்கு 5 கால பூஜைகள் நடக்கும்போது மேலே சொன்ன ரூபங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அலங்காரங்களாக செய்விக்கப்படுது. மேலும் காலையில் சின்ன சிறுமி போன்றோம், உச்சி காலத்தில் மடிசார் புடவை கட்டியோ, மாலை நேரத்தில் வெள்ளி கவசமோ வெள்ளி கிரீடமோ அணிந்து, இரவு அந்த ஜாமத்தில் வெண்பட்டு புடவை அணிந்து அன்னை காட்சி தருவா. இங்கு வேறு எந்த கோவிலும் இல்லாத சிறப்புங்க. அன்னையின் இந்த ஒவ்வொரு அலங்கார காட்சியும் காண கண்கோடி வேண்டும்னு சொல்லலாம். ஒரே நாளில் புவனேஸ்வரி, கௌரி, சியாமலா, மாதங்கி, பஞ்சசி அன்னையின் 5 ரூபத்தினையும் தரிசிப்பவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அன்னையை தரிசனம் செய்வதால் மறைந்துள்ள பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது காண வேண்டிய அன்னை மீனாட்சியின் பள்ளியறை பூஜைங்க. எல்லா கோவில்களையும் போல இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் போல பள்ளியறை அம்மன் சன்னதி இருக்கு. இரவு அர்த்த ஜாமத்தில் மல்லிகை பூவால கூடாரம் கண்டு வெண்தாமரைகளால் மீனாட்சியினுடைய பாதங்கள் பார்த்திங்கன்னா அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டால் அம்மனை அலங்கரித்து பார்த்திங்கன்னா தரிசிக்க முடியும். அன்னையின் திருக்காட்சிக்கான கண்கோடி வேண்டும். இரவு பள்ளியறையில் சுந்தரேஸ்வரரது வெள்ளி பாதுகைகள் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளியறை வருமா. பாதுகைகள் வந்த பின் அன்னைக்கு விசேஷ ஆர்த்தி மூக்குத்தி தீபாராதனை நடத்தப்படுதுங்க. உள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான வண்ணம் வெள்ளை. ஆகவே தன் அன்னையின் மூக்குத்தியை மிக மெளிதாக தரிசிக்க முடியும். அடுத்தபடியாக அதோடு 3 வகையான தீபங்கள் காட்டப்பட்டு அதில் கடைசி தீபம் அம்மனின் முகத்திற்கு மிக அருகில் காட்டுவாங்க. அப்படி காட்டப்படும் போது மிக தெளிவாக அம்மனின் திருமுகத்தினை தரிசிக்கலாம். 3வது தீபாராதனைக்கு பிறகு அன்னையின் சன்னதியில் திரை போடப்படுங்க. அப்படி திரையிட்ட பின்னர் அன்னையின் மூக்குத்தி பின்புறமாக தள்ளப்படுது. அடுத்தபடியாக இப்படி செய்த பிறகே அன்னையின் சார்பாக அன்றைய கட்டளைக்கான பாட்டார் ஈசனை வரவேற்று பள்ளியறைக்கு எழுந்தருளச் செய்வார். அதாவது மூலஸ்தானத்துக்கு இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பாத பூஜை செய்து பள்ளியறை பார்த்திங்கன்னா அழைத்து செல்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இங்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவிலில் நடத்தக்கூடிய இந்த பள்ளியறை பூஜையை பார்க்க திகட்டாத காட்சியாகும். பள்ளியறை பூஜை சிவசக்தி ஐக்கியத்தின் உணர்த்துவதால் இந்த தரிசனத்திற்கு ரொம்பவே சிறப்பு அதிகங்க. அதன் பின்னர் அம்பிகையின் சன்னதி மூடப்பட்டு பள்ளியறையில்
பூஜை, பால், பழங்கள், பாடல்கள், வாத்திய இசைன்னு சகல உபசரணங்களோடு இரவு கோவில் நடை சாத்தப்படுது. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமும் நடத்தக்கூடிய பள்ளியறை பூஜையை தரிசித்தாலே நல்ல பயனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதோர், பிள்ளை வரம் வேண்டுவோர்னு கட்டாயம் காண வேண்டிய அன்னை மீனாட்சியின் தரிசனங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதோரும் பிள்ளை வர வேண்டக்கூடிய நபர்களோ காலையில் மீனாட்சி அம்மனின் சின்னஞ்சிறு சிறுமி அலங்காரத்தோடு நடக்கும் ஆராதனையை தரிசித்து மனமுருகி வேண்டினாலே அன்னையின் சன்னதியால சந்தான பாக்கியம் பலனை கட்டாயம் தருவா. மேலும் வியாபாரத்தில் நஷ்டம், தொழில் மற்றும் வேலையில் பிரச்சனை உள்ளவங்க காண வேண்டிய தரிசனம் தாங்க இது. வியாபார நஷ்டம், தொழில், வேலையில் பிரச்சனை உள்ளவங்க அன்னையின் வைர கிரீட அலங்காரத்தினை கொண்டு தரிசித்தா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்களை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் முக்கிய இடம் உண்டுங்க. இவை எல்லாவற்றையும் விட புண்ணியம் செய்தவங்களுக்கு மட்டுமே அன்னை. மேலும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா தாளம்பூ குங்குமம் தாங்க. குங்குமம் நம்முடைய மரபில் பார்த்தீங்கன்னா மங்கள சின்னத்தின் அடையாளமாக நம்ம சொல்லுவோம். பெண்கள் மட்டுமில்லை, ஆண்களும் அணிந்து கொள்ள விரும்புவாங்க. அதுவும் கோயில்களில் அம்மன் சன்னதியில் தரக்கூடிய குங்குமம் ரொம்பவே விசேஷம். திருநீறு அனுபவங்களும் குங்குமம் அணிந்து கொண்டாலே செயல்கள் அனைத்து வெற்றியாகும்னு சொல்லுவாங்க. குங்குமங்களில் பலதரப்பட்ட குங்குமங்கள் காணப்பட்டாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சென்னை காளிகாம்பாள் கோயில்னு வழங்கக்கூடிய தாளம்பு குங்குமம் ரொம்பவே சிறப்புங்க. பக்தர்கள் அந்த குங்குமத்தை வைத்து கொண்டாலும் வீட்டுக்கு எடுத்து சென்றாலும் விசேஷம்னு சொல்லுவாங்க. மீனாட்சி அன்னையினுடைய விக்கிரகமும் பார்த்தீங்கன்னா மரகத கல்லால் ஆனதுங்க. ஏன்னா பொதுவாக அன்னையின் திருமேனி பச்சை நிறமாக இருக்கு. அன்னையின் வலது கால் சற்று முன்னோக்கி இருக்கும். ஏன்னா பக்தர்கள் அழைத்தா உடனே ஓடி வருவா. அன்னையின் கையில ஏந்திய கிளி அன்னையின் காதல பேசுவது போல இருக்கும். ஏன்னா கிளி பேசுவதை திரும்ப திரும்ப பேசி அதே போல பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் சொல்லும். இதனால நம்முடைய வேண்டுதலை விரைவாக நிறைவேறும். அன்னையின் விக்கிரகம் சுயம்பாக சில ஆலயத்தில் லிங்கம் சுயம்புவாக இருக்கும். ஆனால் மதுரை மீனாட்சியின் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டிய பின் சொக்கநாத பெருமான் அருகில் விக்கிரகமாக நின்றுவிட்டாள். அதனால சுயம்பு அன்னை. அன்னை மதுரையில யாகசாலையில அக்னியின் அவதரித்தவள். இவளின் இயற்பெயர் தடாதகை அங்கையர் கன்னிதான். பாண்டிய மகாராஜாவுக்கும் மகாராணி கஞ்சனமாலைக்கும் ஒரே மகள். அதனால பாண்டிய நாட்டின் பேரரசி அன்னை தான். இங்கு கற்ப கிரகத்தில் அன்னையின் விக்கிரகம் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போல இருக்கும். அன்னையின் சிலையாக இருப்பதால ரொம்ப அழகாக இருப்பா. இவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்குங்க. அன்னையின் சிலை ரொம்ப நளினமாக இருக்கும். அன்னையின் சன்னதியில் தாளம்பு குங்குமம் பிரசாதமாக தரப்படுது. அன்னை மீனாட்சி முதல் மரியாதைங்க. இங்கு அம்பிகையை முதல்ல வணங்க வேண்டும், பின்னர் தான் சுவாமி தரிசிக்க வேண்டும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையை அன்றும் இன்றும் என்றும் ஆட்சி செய்வார்கள் என்பது சிவவாக்கு. இங்கு எம்பெருமான் 64 திருவிளையாடல் புரிந்து இருக்காரு. வேறு எந்த ஆலயத்திலும் இத்தனை திருவிளையாடல் புரிந்தது இல்லை. அனைத்து சிவ ஆலயமுமே முக்தியை தரும். ஆனால் சிவ ஆலயத்தின் சகல செல்வமும் தரக்கூடிய கோவில் இது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வாழ்ந்ததால மதுரைக்கு வந்தாலே முக்தி. இந்த கோவிலில் அம்மன் பெயரில் அழைக்கப்படுதுங்க. உலகில் பெரிய அம்மன் கோவிலில் சக்தி பீடமும் இதுதான். வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஆலயமாக இருக்கு. சித்திரை திருவிழா அன்னைக்கு ஆவணி மூல பெருவிழா சுவாமிக்கு நடக்கும். மிகவும் அழகான கோபுரங்கள் கொண்ட கோவிலாக இருக்கு. தமிழகத்தில் மிகப்பெரிய விழா நடக்கும் முதல் ஆலயம் இது. சைவமும் வைணமும் சமயமும் ஒன்றாக கொண்டாடக்கூடிய விழா இது. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா உலக அதிசயங்குள்ள ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயில். இவளை சரணடைந்தாலே நம்மை காப்பாள் அன்னை மீனாட்சி. நவராத்திரியில 4 நாள் அன்று நம்முடைய சிவகங்கை விஸ்வநாதர் ஆலயத்தில் விசாலாட்சி மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் அருள்பாலிப்பா. மேலும் மதுரை மீனாட்சி தினமும் 8 விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறார். மற்ற கோவில்களை இல்லாத ஒரு தனி சிறப்புங்க இது. மேலும் வியாபாரத்தில் நஷ்டம், தொழில், வேலையில் பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவதிப்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அன்னையின் வைரகிரீட அலங்காரம் கண்டு முன்னேற்றம் பெறலாம். இவையெல்லாம் விட தாயை இந்த எல்லா அலங்காரத்திலும் நம்ம காண புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. முடிந்தவரை ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மனை நேரில் தரிசிங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய
கோவிலின் சிறப்பு 8 விதமான அலங்காரங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.